ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் கொறடாவை நியமிக்க எடப்பாடி கே பழனிசாமிக்கே அதிகாரம் இருக்கிறது என்று விசிகவின் ரவிக்குமார் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி கே பழனிசாமிக்கே கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். சுபாஷ் கொறடாவை நியமிக்க எடப்பாடி கே பழனிசாமிக்கே அதிகாரம் இருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக 2 பிரிவுகளாக பிளவுபட்டுள்ள சூழலில் தாவேகாவை ஆதரிக்கும் விசிகவின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. மற்றொரு பக்கம் எஸ்பி வேலுமணி தரப்பு சி விஜயபாஸ்கரை கொறடாவாக நியமித்திருக்கிறது. சட்டமன்றத்தில் யார் உத்தரவை அதிமுக எம்எல்ஏக்கள் பின்பற்றுவது என்பது தொடர்பாக பிரச்சனை எழுந்து வரும் நிலையில் யாரின் உத்தரவு சரி என்பது தொடர்பாக பிரச்சனை எழுந்து வரும் நிலையில் விசிகவின் எம்பி ரவிக்குமாரின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. கொறடாவை நியமிக்க எடப்பாடி கே பழனிசாமிக்கே அதிகாரம் என்று தெரிவித்திருக்கிறார் விசிக எம்பி ரவிக்குமார். இந்த விஷயத்தில் சபாநாயகர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், சபாநாயகர் எந்த அணியை அங்கீகரிக்கப் போகிறார் என்ற கேள்விகள் எழுந்துள்ள சூழலில் தாவேக அரசை ஆதரிக்கும் விசிகவின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. மற்றொரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கே அதிகாரம் என்று தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்க்க விரும்பினால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ரவிக்குமார் எம்பி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.